ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் குடீஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வத்த குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி அது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், இது குழம்பு தூள், இது வந்து சாம்பார் தூள், உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். வந்து சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஒரு 50 கிராம் கடலெண்ணெய், ஒரு 25 கிராம்ஸ் அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்கோம்ல, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், அதை சேர்த்துக்குங்க. இப்போ தாளிப்பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை, பூண்டு, இந்த சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு இந்த சின்ன வெங்காயம் வதங்கிடும். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு வெண்டைக்காய் இதை சேர்த்தாச்சு. நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா வத்த குழம்பு கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற மாதிரி. இதில் வெண்டைக்காய் இல்லைனா கூட வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட வச்சு பண்ணலாம். பட் நம்மக்கிட்ட வெண்டைக்காய் இருந்ததுனால வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டோம், பட் தக்காளி கிடையாது. ஸோ வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து சாம்பார் தூள். வீட்டில் அரைச்ச குழம்பு தூளில் காரம் இருக்காது, ஸோ சாம்பார் தூளில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கிறோம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், தூள் எல்லாம் கருகிடும். நெக்ஸ்ட் வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த தூள் கலர்லாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் எண்ணெயிலே வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த கலர் அந்த குழம்பு தூள் எல்லாமே எண்ணெயில் பட்டு கருகவும் கூடாது. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்பு கரைச்சி ஊற்றுறத விட இப்படி பண்ணிங்கன்னா அந்த மிளகா வாசனை வந்து போயிடும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, சீக்கிரமாகவே குழம்பு ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஏன்னா ஆயிலே நம்ம தூளெல்லாம் வதக்கிடுறோம்ல, அதுக்காக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சரி, இப்போ தூளோட கலர் மாறிடுச்சு. நான் அந்த ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணி வச்சுருந்தேன்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும். அது இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நான் புளி தண்ணிக்கு ஈக்குவலாக வந்து தண்ணி ஊற்றிருந்தேன். ஸோ ஒரு 4 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் வெண்டைக்காய் ஆட் பண்ணிருக்கோம். இது ரொம்ப நெக்ஸ்ட் டேலாம் எடுத்து வைக்க முடியாது, ஸோ கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அது வற்றி வரணும், வத்த குழம்பு வற்றி வரணும். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போது ஆட் பண்ணியிருந்தோம், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போ நல்லா வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டைக்காவும் வெந்துச்சு, செக் பண்ணிட்டேன். அது மேலே வந்து படியுது பாருங்கள், ஒரு லேயர் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வத்தக்குழம்பு வற்றி வர டைமில்
1 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளிப்பு மட்டும் தான் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டேங்கி டேஸ்ட்டுக்கு இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம். இது நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா ஒரு நார்மல் காரக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். கரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்படி மிளகாத்தூளை எண்ணெயில் வதக்குனா லாஸ்ட்டாக வந்து நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், இன்னும் அது கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ரொம்ப பர்ஃபெக்டாக வற்றி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு கரண்டி வச்சுருக்கேன், இந்த கரண்டியை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. எவ்வளோ நல்லெண்ணெய் எவ்வளோ ஆயில் போடுறீங்களோ அந்தளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோடது வெண்டைக்காய் காரக்குழம்பு நம்ம ரொம்ப நாள் வைக்க போகிறதில்ல, ஸோ கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சூடாகட்டும். இதில் நம்ம வத்தக்குழம்புனால வத்தல் வந்து தாளித்து கொட்ட போகிறோம். என்கிட்ட மணத்தக்காளி வத்தல் இருக்குது, மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல், எதுனாலுமே தாளித்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் சன்ஃப்ளவர் ஆயில் வேண்டாம். இந்த வத்தல் நல்லா பொரியட்டும். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம். குழம்பு வற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த வத்தல் வந்து வறுத்து அது மேலே போட போகிறோம். ஸோ வத்தல் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்மளோட வத்தக்குழம்பு மேலே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது இருக்கட்டும், அப்புறம் நம்ம வத்தக்குழம்பு ரெடி. நம்மளோட வத்தக்குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கல் சட்டினால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.